காவல் தெய்வம் என்பது நாட்டையும் ஊரையும் அதன் நிலப்பரப்பையும் நாம் செய்யும் தொழிலையும் தனி நபரையும் காப்பதே காவல் தெய்வம். இந்த காவல் தெய்வங்கள் ஒவ்வொரு ஊருக்கும் ஆண் தெய்வங்களாகவும் இருக்கும் அல்லது பெண் தெய்வங்களாகவும் இருக்கும். அதுபோல் ஒவ்வொரு பெயரில் இருந்து கொண்டு ஊரையும் ஊர் மக்களையும் காத்து கொண்டிருக்கும் தெய்வங்கள் இந்த கிராம தெய்வங்கள். இந்த கிராம தெய்வங்களாக சிவன், விஷ்ணு, கிருஷ்ணன், காளி கோவில்கள் போன்றவை ஆகும். இவற்றை தவிர வெள்ளாள கண்டன், வனையாதித்யன் போன்ற கடவுளும் உண்டு. அதுபோன்று பெண் தெய்வங்களான அங்கம்மா, அங்காளம்மா, அங்காள ஈஸ்வரி, அங்காள பரமேஸ்வரி, அட்டங்கம்மா, அம்மஞ்சாரி அம்மன், அம்மாச்சி, அம்மாரி போன்ற பெண் தெய்வங்கள் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு பெயருடன் அந்த ஊர் எல்லையையும் ஊர் மக்களையும் காத்து கொண்டு வருகிறது. இதன் காரணமாக இன்றளவும் கிராம மக்கள் தங்கள் ஊரையும் மக்களையும் காவல் புரிந்து காத்து கொண்டிருக்கும் காவல் தெய்வங்களுக்கு விரதம் இருந்து திருவிழாக்கள் எடுத்து வருகிறார்கள். கிராம தெய்வம் என்பது கிராமத்தின் பாதுகாப்பிற்காக இருந்து கொண்டு காவல் புரியும் தெய்வமாக கருதப்படுகிறது. மேலும் ஆக்ரோஷமாக கருதப்படும் சுடலைமாடன், கருப்பசாமி, முனியாண்டி என்று பல தெய்வங்கள் உள்ளன. நீங்கள் நம்பினால் நம்புங்கள், எனக்கு துணையாக வாருங்கள் என்று இந்த காவல் தெய்வங்களை வேண்டினால் நம் கூடவே இருந்து நமக்கு காவல் புரிவார்கள் என்பது உண்மை. அடுத்து நம் காவல் தெய்வங்களாக கருதப்படுபவர்கள் சப்தமாதர்கள் என்றழைக்கப்படும் அன்னையர் எழுவர் ஆவர். நமது தாய் தெய்வ வழிபாட்டின் முன்னோடி தெய்வங்களாவர். இந்தியா முழுமையிலும் வணங்கப்பட்டு வந்த இத்தாய் தெய்வங்கள் ஸ்கந்தனுடனும் சிவபெருமானுடனும் தொடர்பு உடையவர்களாக சித்தரிக்கப்படுகின்றனர். அன்னையர் எழுவரும் பெண் தெய்வங்களும் போர் தெய்வங்களாகவே சித்தரிக்கப்பட்டுள்ளனர். அன்னையர் எழுவரையும் ஒட்டுமொத்த தெய்வங்களாகவே கருதினார்கள். இன்று பெரும்பாலான மக்கள் வழிபட்டு வரும் தெய்வம் கருப்பசுவாமி. இவர் மக்களுக்கும் சகல ஜீவராசிகளுக்கும் எல்லா ஊர்களுக்கும் காவல் தெய்வமாக திகழ்பவர் கருப்பசாமி. வால்மீகி தர்பையை கிள்ளி போட்டு அதற்கு உயிர் கொடுக்க அதுவே கருப்பண்ண சுவாமியானது என்பது ராமாயண தகவல். ஸ்ரீ வீரபத்திரருக்கும் சண்டிக்கும் பிறந்த குழந்தை கருப்பசாமி என்றும் சொல்வார்கள். நின்ற கோலம், அமர்ந்த கோலம், குதிரையின் மீது ஏறி புறப்படும் கோலம், இப்படி பல்வேறு நிலைகளில் பல்வேறு கோயில்களில் காட்சி தருகிறார் கருப்பசாமி. கம்பீர உருவம், தலைப்பாகை, இடையில் கச்சை, மிரட்டும் விழிகள், முறுக்கிய மீசை மற்றும் கையில் அரிவாளுடன் கோயில் கொண்டிருப்பார். பெரும்பாலும் கையில் சுக்குமாந்தடியுடன் அவர் அருள்வதை தரிசிக்கலாம். பெரும்பாலான ஐயப்ப பக்தர்கள் மெய்சிலிர்த்து பாடும் பாடல்களிலும் கருப்பசாமி வருவார். சபரிமலை ஐயப்பனுக்கு துணையாக திகழ்கிறார் கருப்பசாமி. கருப்பசாமிக்கு உகந்த படையற் பொருட்கள் சர்க்கரை பொங்கல், அவல் பொரி கடலை, மாம்பழம், வாழை, பலா, கொய்யாப்பழம் மற்றும் இளநீர் ஆகியவற்றை சமர்ப்பிக்கலாம். இதுபோன்று பல காவல் தெய்வங்கள் நமது நிலப்பரப்பையும் அதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அருள் செய்து காவல் புரிந்து கொண்டிருக்கிறார்கள்.